வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிரை பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பச்சை பயிரை தவறாமல் எப்படியாவது வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்து கொண்டோம் அப்படின்னா இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் நம்ம பல நன்மைகளை பெறலாம். இப்போ பச்சை பயிறு நம்மளுடைய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதோடு சருமம் மற்றும் கூந்தல் பிரச்சனைகளை கூட சரி செய்யும். ஸோ அப்போ உடலுக்கு மேற்பகுதிகளிலும் உள் உறுப்புகளை சுத்தப்படுத்தி அதையும் ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கும் பச்சை பயிறு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் குறிப்பாக நமக்கு பச்சை பயிறு அதிகப்படுத்தும். ஸோ அப்போ பச்சை பயிரை சாப்பிடும்போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் பெறப்படுவதால் இந்த நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. பச்சை பயிரினுடைய சிறப்பு நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்மளுடைய உணவுகளில் நம்ம கட்டாயம் பச்சை பயிர் சேர்த்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. இந்த ஃபைபர் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களுடைய அளவை குறைச்சிட்டு நல்ல கொழுப்புகளுடைய அளவை மட்டும் வளமான அளவில் வைக்கும். அதே சமயம் பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவிகரமாக இருக்கும். ஏன்னா பிபி நமக்கு கண்ட்ரோலாக இல்லாமல் இருந்தாலும் இதயம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது தவிர பச்சை பயிரில் இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் சோடியம் அதோடைய அளவு குறைவாக இருக்கு. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு பயிராக பச்சை பயிர் இருக்கும். தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை குறைத்துக் கொண்டு இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்கள்ல ரத்தம் எந்த விதமான கொழுப்புகள் தடைபாடும் இல்லாம சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். இதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. தமனிகள் அடைப்பு ஏற்படுவது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். எடையை குறைப்பதற்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்கு. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களாக இருக்கு. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நீங்க இந்த பச்சை பயிரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களை உணவுகளாக எடுத்து முடிச்ச ஒரு ஃபீலை தரும். அப்ப திருப்தியாக நீங்க உணர்வீங்க. மற்ற எந்த விதமான சைடு எஃபெக்ட் விளைவிக்கக்கூடிய அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றத முதல்ல நிறுத்துவீங்க. இதனால கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத நிறுத்துறதால உங்களுடைய எடை குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடல் எடையை அதிகமாகாம நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கீங்க. அதுக்காக நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். பச்சை பயிரில் இருக்கும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை குறைச்சி சைடு எஃபெக்ட் எல்லாம் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சி இருக்கிறவங்க பச்சை பயிரும் தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். செரிமானம் மேம்படும். பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அவசியம். அந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து பச்சை பயிர் இருக்கிறதால செரிமான அமைப்பு சீராக இயங்குவதற்கு, மலச்சிக்கெல்லாம் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். செரிமான அமைப்பு தவிர குடலுடைய ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது தான். இது தவிர ஃப்ரீ பயாட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை நார்சத்து. ஸோ இந்த ஃப்ரீ பயாட்டிக்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் குடல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்படும் பொழுது எப்போதுமே குடலும் ஆரோக்கியமாக இருக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிறு பிரச்சனை, வாயு சம்பந்தமான பிரச்சனை, வயிற்று உபுசம், இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கும் நாளடைவில் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் செரிமான மேம்பாடு அடைவதற்கும் நம்ம நம்மளுடைய உணவுகளை பச்சை பயிர் சேர்த்துக்கொள்ளலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை பச்சை பயிர் நமக்கு பிளட்ல கட்டுப்படுத்தும். பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கக்கூடிய உணவு. ஸோ இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு உணவு எடுத்துக்கிறோமோ அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அளவு நம்மளுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு நம்மளுடைய சுகரை இன்க்ரீஸ் பண்ணுது, சர்க்கரையினுடைய அளவு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் நமக்கு இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கு அப்படின்றதால, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்கு அப்படின்றதால இதை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது முன்னாடி
தடுக்கிறவங்களுக்குலாம் ஒரு சிறந்த உணவாக இருக்கும். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்கும். இதனால் உங்களுக்கு உடனடியாக உங்களுடைய ரத்தத்தில் சுகருடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. உங்களுடைய ரத்தத்தில் சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு பச்சை பயிறு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நீங்கள் வந்து வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னா பச்சை பயிர் எடுத்துக்கலாம். காரணம் பச்சை பயிரில் வந்து பார்த்தோம்னா முக்கிய விட்டமின்ஸ்கள் மினரல்ஸ்களாக ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து இருக்கு. இது கூட வந்து பார்த்தோம்னா இப்போ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு சத்து ஜிங்க் ஆனது நோய் தொற்றை எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள் அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பார்த்தோம்னா ரெட் பிளட் செல்ஸ் வந்து நம்மளுடைய அந்த உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய இரும்பு சத்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரும்பு சத்து கிடைக்கிறதால ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக எல்லா உடல் உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை வந்து ஹீமோகுளோபின் வந்து கடத்தி செல்லும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமே காரணமாக இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிர் இருக்குது. அப்போ பச்சை பயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படும் போது நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடுவதற்கான ஆற்றலும் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நோய் எதிர்ப்பு மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக வந்து செய்யும். இம்யூன் பவர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்மளுடைய உணவுகளை நம்ம பச்சை பயிரை சேர்த்துக்கொள்ளலாம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கு. புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் மற்றும் அதன் சேதத்தை வந்து சரி செய்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் பச்சை பயிரில் வந்து பயோட்டின் இருக்கு. பயோட்டின் வந்து ஒரு நல்ல மூலம். அதை வந்து கூந்தலையும் ஆரோக்கியமாக வைக்கும், சருமத்தையும் ஆரோக்கியமாக வைக்கும். குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பயோட்டின் வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கிய விட்டமின் அப்படின்றதால அடர்த்தியான கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவதற்கெல்லாம் பச்சை பயிரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் பச்சை பயிர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா தலைமுடியிலும் உபயோகப்படுத்தலாம். சருமம் அழகாக இருக்கிறதுக்கு சருமத்தில் வந்து எந்த விதமான வெட்டு காயங்களோ முகப்பொருட்களோ கண் கருவளையங்களோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கெல்லாம் பச்சை பயிர் உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் இரண்டுமே மேம்பாடு அடைய ஆரம்பிக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து பச்சை பயிர் கட்டுப்பாடோட வைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலோடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். எனவே தொடர்ந்து நம்ம வந்து பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்னா கூட வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் நம்ம கண்ட்ரோலாக இருக்கும். பச்சை பயிரில் இரும்பு சத்து வளமான இருக்கிறதால நீங்கள் இரும்பு சத்து குறைபாட்டில் அவஸ்தைப்பட்டீங்க அப்படின்னா அன்றாடம் உங்களுடைய உணவுகளை பச்சை பயிரை சேர்த்துட்டு வரலாம். இதனால் உங்களுடைய உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்து கிடைத்து அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். போதுமான அளவுக்கு உங்களுடைய உடல்ல ரத்தம் இருக்க ஆரம்பிக்கும், ரத்த அணுக்களும் குறைவில்லாமல் இருக்கும். ஸோ அப்பதான் அந்த அனிமியா மட்டும் கிடையாது, மற்ற எந்த ரத்த சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வந்து வாழ முடியும். அதுக்கு பச்சை பயிரை சேர்த்துக்கொள்ளலாம். பச்சை பயிறு சரும புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும். அன்றாடம் வெளியில் அதிகம் சுற்றுபவர் உணவுகளில் பாசிப்பயிறு அல்லது இந்த பச்சை பயிரை சேர்த்து வந்தோம் அப்படின்னா சரும புற்றுநோய் ஏற்படுவதை தடுத்துக் கொள்ளலாம். உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கும் உடல் எடையை சீராக பராமரிக்கிறதுக்கும் பச்சை பயிறு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எனவே நீண்ட நேரம் வந்து வயிற்று நிறைவாக வைத்திருப்பதன் மூலமாக கண்ட உணவுகளை சாப்பிட்டு உடம்பு வந்து வெயிட் போடாமல் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை வந்து குறைக்க நினைக்கிறவங்களாம் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறவங்க சப்பாத்தி சாப்பிடும்போது அது கூட ஒரு பவுல் பச்சை பயிரை சேர்த்து எடுத்துக்கொள்ளணும். இதனால் உடலுக்கு வேண்டிய ஒரு நாளைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய உடம்பும் வந்து குறைய ஆரம்பிக்கும். சைடு எஃபெக்டே இல்லாமல் அவங்களுடைய உடல் எடையை குறைச்சிக்கலாம். உடல் எடை வந்து கட்டுப்பாடோடு இருக்கும். ஊட்டச்சத்துக்கெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதால எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாது. உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்பட்டு நலமோடு வாழலாம். அதுக்காக நீங்கள் பச்சை பயிரை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.